தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற 3 நல்லதை நீங்க எடுத்துக்கோங்க. அடிப்படையில் எந்த ஒரு சித்தாந்தம், எந்த ஒரு கொள்கை, இந்த கதையெல்லாம் இல்லாம ஒரு ஆட்சியை அமைச்சாச்சு. ரொம்ப ஆழமான ஒரு வாதத்தை சார் வச்சாங்க. நம்ம இல்ல ரவி சார் வச்சாங்க. இந்த சித்தாந்தம் பேசாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், பயன்படுத்தினார் சார். தாவிகா தான் சொல்றாரு. அதான் தாவிகா தான் ஃபேக்ட். நீங்க தமிழ்நாட்டில் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஏன் பாஜகவாக கூட இருக்கட்டும், இன்க்ளூடிங் பாஜக, எல்லோரும் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கலாம், முரண்படலாம், அது வேற. நான் பாஜக சித்தாந்தத்தை முரண்படலாம், என்னுடைய சித்தாந்தத்தில் ரவிசார் முரண்படலாம், அது வேறு. ஆனால் எல்லோருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. இங்க பிரச்சனை என்னன்னா, பாஜக என்ற வலதுசாரி சித்தாந்தத்தை தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணித்து வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து புறக்கணிக்கிறது. திராவிட சித்தாந்தத்தின் பின்னால் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அணிவகுத்து நிற்கிறது. இந்த திராவிடம் என்ற வார்த்தை இங்கே நீக்கப்பட வேண்டும், திராவிட சித்தாந்தத்தை இங்கிருந்து நீக்க வேண்டும் என்று வலதுசாரி சித்தாந்தவாதிகள், வலதுசாரி கருத்தியலாளர்கள், பாஜக, ஆர்எஸ்எஸ் நீண்ட காலமாக பல முயற்சிகளை எடுத்துட்டு வர்றாங்க. அது பலனளிக்காத போது திராவிடம் என்ற வார்த்தை இடம்பெறாத ஒரு கட்சி முதல் முறையாக தமிழ்நாட்டிற்குள் திரு விஜய் அவர்களால் கொண்டு வரப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம். திராவிடங்கிற வார்த்தை இல்லை, தமிழ்நாடுங்கிற வார்த்தை கூட இல்லை, தமிழகம். சார் சொன்ன மாதிரி எந்த பெரிய சித்தாந்த பின்புலமும் கிடையாது. அதே சமயத்தில் முற்று முழுவதுமாக பெரியாரையோ, அண்ணாவையோ, காமராஜரையோ மறுதளிச்சுட்டு தமிழ்நாட்டில் மக்கள் புறக்கணிப்பாங்கன்னு தெரியும். அப்போ ஒப்புக்கு அவங்க படத்தையும் வச்சுக்கணும். அதே நேரத்தில் மிக தீவிரமாக அந்த சித்தாந்தத்தையும் நினைச்ச மாட்டேன், பிடிச்சிக்க மாட்டேன். ரொம்ப கவனமாக, மிக 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 கவனமாக திராவிட சித்தாந்தத்தை டைல்யூட் பண்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு காய் நகர்த்தலை தாவேகா இங்கே நகர்த்தி இருக்கிறது. அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இப்ப அண்ணாமலையை பாஜக களமிறக்குகிறது. நேரடியாக பாஜகவால் இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பது என்பது ஒரு பெரிய சவாலான ஒன்றாக பார்க்கிறார்கள். அப்ப என்ன நினைக்கிறாங்க, பாஜக சித்தாந்தத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி, நான் தீவிர மதவாதி இல்லை, சார் சொன்னார் பாருங்க, சாதி மதத்தை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், பாஜகவுடைய பல கருத்துக்களில் நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள போறதில்லை, இது போன்ற ஒரு வாதங்களை வைக்கின்ற பொழுது ரொம்ப எளிய மொழியில சொன்னா, பாஜக ஒரு தேசிய கட்சி, பாஜக சிந்தனைகளை கொண்ட ஒரு மாநில கட்சி இருந்தா அப்படி இருக்கும். அதுதான் ஒரு மாநில சுயாட்சி, மாநில உரிமை, அந்த மாதிரியான ஒரு பார்வையில திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே களமிறக்கப்படுகிறார். பாஜகவால், ஆர்எஸ்எஸ் ஆல், வலதுசாரிகளால். இது அவருடைய தெளிவான பிளான். ஏன் இது இறக்கப்படுறாங்க அப்படின்னா, இந்த களமிறக்கப்படுறாருன்னா, சித்தாந்த பின்புலம் இல்லாத, சித்தாந்த வலிமை இல்லாத, அல்லது திராவிட சித்தாந்தம் போன்ற இந்த வலிமையான சித்தாந்தத்தையும் கொண்டிராத தாவேகா ஒருவேளை நாளை தோல்வியடைந்தால் அதனுடைய சாதக அம்சங்கள் மீண்டும் ஏதோ ஒரு சித்தாந்த பின்புலம் கொண்ட திமுகவிற்கோ, இன்னும் சொல்ல போனா சித்தாந்தத்தில் ரொம்ப தீவிரமா இல்லை என்று சில இடங்களில் விமர்சித்தாலும் அஇஅதிமுகவை நான் சேர்த்து சொல்லுவேன். அந்த சித்தாந்த பின்புலம் கொண்ட அதிமுக, ஏன்னா திராவிட இயக்கம் தான் அதுவும். இவர்களுக்கு ஏதோ இடத்துல சாதகமா போயிடுச்சுன்னா திருப்பியும் திராவிட இயக்கங்களினுடைய கைகளுக்குள் தமிழ்நாடு அரசியல் வந்துவிடக் கூடாது. அப்போ சித்தாந்த பின்புலம் இல்லாத, சற்றே வலதுசாரி தன்மை கொண்ட, அதே நேரத்தில் முற்று முழுவதுமாக வலதுசாரியாக இல்லாத, ஆனால் வலதுசாரி தன்மை கொண்ட, வலதுசாரியை உள்ளீடாக கொண்ட ஒரு கட்சிக்கு அது போகும். ஒரு தெரியலப்பா ஆட்சி போனாலும் இன்னொரு தெரியலப்பா வரணும். ஆனா இந்த 2 தெரியலப்பாவுமே வலதுசாரிகள் தான் மறைமுகமாக. அது தெரியறவங்களுக்கு தெரியும், தெரியறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் தெரியறவங்களுக்கு தான் ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி, அதனாலதான் வலதுசாரிகளே, நீங்க அந்த ஒரு மாத விவாதங்கள் எடுத்து பாருங்க, தீவிர வலதுசாரிகள் பலரும் வெளிப்படையாக விஜய் ஆதரித்தே பேசி வருகிறார்கள். வலதுசாரிகள் விஜய் ஜெயிச்சதுனால சந்தோஷப்படல, திமுக தோத்ததுனாலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சதுலையும் தான் எங்களுக்கு சந்தோஷம் ஒழிய விஜய் வந்தாலும் வராட்டியும் பத்தி கவலையே கிடையாது. சார் உண்மைதான் சொன்னாங்க. நான் முதல் முறையா சார்ட்ட உடன்படுறேன். சார் சொன்னாங்க, எங்களுக்கு தாவேகா வென்றதில் வலதுசாரிகளுக்கு மகிழ்ச்சி இல்லை, திமுக தோற்றதில் மகிழ்ச்சி என்றார்கள். ஒருவேளை திமுக தோற்று, ஒரு வாதத்துக்கு இடதுசாரிகள் திமுக கூட்டணியில இல்ல, அப்படி வாதத்துக்கு வச்சுப்போம், கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, சார் மகிழ்வாரா? அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி மகிழ மாட்டீங்க. இல்ல நல்லா போனீங்க சார். அவங்க ரொம்ப கவனமா பாருங்க. பிரதான எதிரி திமுக காங்கிரஸ், காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் உடைந்தால் மகிழ்வேன் என்று இப்பொழுது சொல்றார். ஆனா காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சி வந்து மகிழ்ச்சி என்று சொல்கிறார். சொன்னீங்க. பிரதான நோக்கம் என்னன்னா, அதில் உள்ளீடாக ஒளிந்திருக்கக்கூடிய உண்மை என்னவென்றால், விஜய் தாவேகா எந்த இடத்திலும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான சித்தாந்தவாதி இல்லை என்பதை ஐயா உறுதிப்படுத்தியிருக்கிறார். நன்றி. சித்தாந்த பின்புலம் இல்லாதுன்னு சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மரியாதைக்குரிய நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, ரொம்ப ஆபத்தான வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாங்க கடந்த ஆட்சியாளர்கள் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து, ஒன்றிய அரசு இப்ப சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏன்னா மத்திய அரசு சொன்னாலும் கிரிட்டிசிசம் வரும், ரொம்ப கிளவரா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து நாங்க தேவையில்லாம சண்டை போட மாட்டோம். அந்த வார்த்தை தேவையில்லாம சண்டை போட மாட்டோம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? கடந்த திமுக அரசு
பாஜக அரசை எதிர்த்து எதற்கெல்லாம் சண்டை போட்டதோ அதெல்லாம் தேவையில்லாத விடயங்கள். இப்போ அப்ப பாக்குற விஜய் ரசிகர்கள் என்னப்பா, நாம கூட பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்னு நினைச்சோம், இதனாலதான் திமுக சண்டை போட்டுதுன்னு நினைச்சோம், தேவையில்லாம சண்டை போட்டுருக்காங்க போல இருக்கு, பாஜக அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல போல இருக்குது. அப்ப பாஜகவின் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இங்க இருக்கக்கூடிய இளைய சமூகத்திற்கு ஏற்படுத்துவது விஜயனுடைய நோக்கம். அதை அறுவடை செய்வது அண்ணாமலையின் நோக்கம். யாரெல்லாம் மாநில சுயாட்சி பேசினார்களோ, மாநில மொழி உரிமை பேசினார்களோ, அவர்கள் எத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெங்காலி என்று பேசிய மமதா பானர்ஜி, நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. சிவசேனா, மகாராஷ்டிரா மராட்டி என்று பேசிய சிவசேனா அங்கே இன்றைக்கு இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. தெலுங்கு அது என்று பேசிய சந்திரசேகர ராவ் இன்றைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதலாளித்துவத்தை எதிர்த்த இடதுசாரிகள் கேரளாவில் என்ன ஆயிருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். காங்கிரசும் பாஜகவும் ஒரு உடன்பாட்டிற்கு வந்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒன்று நீர் இல்லை நான் இருப்போம், அல்லது உன் ப்ராக்சி இருக்கட்டும் இல்லை என் ப்ராக்சி இருக்கட்டும், வேற இந்த மாநில உரிமைகள் மாநில சித்தாந்தம் பேசக்கூடியவங்க வேண்டாம். இப்போதைக்கு சவுத் உனக்கு, நார்த் எனக்கு என்று மோடியும் ராகுல் காந்தியும் அவர்களுக்குள் ஒரு உடன்பாட்டு அறிக்கைக்கு வந்து விட்டார்களோ என்ற ஐயப்பாடு கூட எனக்கு தொடர்ச்சியாக ஏற்படுகிறது.